வணக்கம். ஒரு சண்டே விளாக் பார்க்கலாமா? பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹேர் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கும். அது எனக்கு நல்லாவும் ஞாபகமும் இருக்கும். இந்த டைமில் இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெடியூலெல்லாம் போட்டு வச்சிருவேன். இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். டைமை பார்த்தா 6 மணி இல்லை 7 மணி கூட ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அறக்க பறக்க போயிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போகிறது. ஆனால் அன்னைக்கு வேலையை அன்னைக்கு கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல வந்து பாயிண்ட்டாக இருப்பேன். எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து இந்த கொண்டை போட்டால் தான் அந்த வேலைக்கான இன்ட்ரெஸ்டே வரும். ஸோ கொண்டெல்லாம் போட்டுட்டு பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் முகத்தில் ஏன் இவ்வளவு புன்னகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு பூஜை ரூமை நல்லா டீப் க்ளீன் பண்ணி எடுத்து. ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. என்னதான் அபிஷேகங்கள் பண்ணி வழிபாடு செஞ்சாலும் இந்த பூஜை ரூமை டீப் க்ளீன் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இருக்காது. மற்ற இடங்களை க்ளீன் பண்ணுறதை விட எனக்கு இந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பல்ல காட்டிட்டு இருப்பேன். பூஜை ரூம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சா, சாப்பிட்டு கொஞ்சம் நிலத்துக்கு போகிற வேலை இருந்தது. ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா நிலத்துக்கு போகிறேன். எதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து சாப்ளிங் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. குழந்தையோட அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். என் பையன் வந்து பனானா ட்ரீ எல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அவங்க மேமுக்கும் சென்ட் பண்ணிட்டோம். நிலத்தில் வேர்க்கடலை இருந்தால் சும்மாவா இருப்போம், எலி நோண்டுதோ இல்லையே நம்ம நோண்டி சாப்பிட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 2-3 செடியை பிடுங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வேர்க்கடலை சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே யாருக்கெல்லாம் குஷியாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும். இந்த செடியிலிருந்தே பிடுங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அறுவடை செய்வாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த பச்சை கலக்காய் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையே பெரிய குண்டானில் போட்டு அதை வந்து அவிச்சு கொடுப்பாங்க பாருங்க. அப்பா அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். செடியிலிருந்து பறிச்சு அந்த வேர்க்கடலையை காய வைக்கிறது ஒரு ப்ராசஸாக இருந்தாலும், இந்த வேக வச்ச இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இதையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பொதுவாக நிலத்துக்கு போயிட்டாலே வீட்டுக்கு வரதுக்கே மனசு இருக்காது. ஒரு 6-6:30 போல தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பார்சல் ரிசீவ் ஆயிருந்தது. எனக்கு வந்து இந்த உட்டன் ஸ்பூனில் வந்து சமைக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதை தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. இதோட ப்ராடக்ட் கோடு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு வந்து பாலில் டீ போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா இந்த பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பூத்து குலுங்கி இருந்ததா, அதனால் சங்குப்பூட்டி தான் போட்டு குடிச்சிருந்தேன். சங்குப்பூட்டியில் வந்து இந்த லெமனும் ஹனியும் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாமா? பாய் ஃப்ரம் துளசி.